கோவையின் புதிய மேயராகும் நடிகர் சரத்குமார் கடும் அதிர்ச்சியில் பாஜக. அதாவது ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 மேயர்கள் ராஜினாமா. தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை மாநகராட்சி மேயர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ததன் பின்னணி தகவல்கள் என்ன வெளியாகியுள்ளது? அதாவது கோவை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 100 வார்டுகளில் 96 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கோவை மாநகராட்சிக்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் 19வது வார்டு கவுன்சிலராக கல்பனா ஆனந்த்குமார் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்களுடன் தொடர்ந்து மோதல் போக்குடன் நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்தன. இதனால் மேயரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த நிகழ்வும் நடந்தது. மேலும் டெண்டர்கள், கமிஷன் விவகாரங்கள் தொடர்பாக திமுக கவுன்சிலர்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். இதேபோல நெல்லை மாநகராட்சியில் மொத்தம் 55 வார்டுகள் உள்ளன. இதில் 51 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் கவுன்சிலராக உள்ளனர். நெல்லை மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் உள்ளார். கவுன்சிலர்களின் ஒரு தரப்பினர் மேயர் சரவணனுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் அவருக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் தங்கம் தென்னரசு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். எனினும் அதிருப்தி அடங்கவில்லை. தொடர்ச்சியாக கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் மற்றும் கவுன்சிலர் இடையே பூசல் இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து லோக்சபா தேர்தல் பரபரப்புகள் நீங்கிய பிறகு முதல்வர் திமுக ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இது குறித்து விசாரணை நடத்தினார். கோவை மாநகராட்சி, நெல்லை மாநகராட்சி நிலவரம் தொடர்பாக நேரடியாக விசாரித்து அமைச்சர் KN நேரு ரிப்போர்ட் தொடர்ந்து கட்சி தலைமை கோவை மேயர் கல்பனாவையும் நெல்லை மேயர் சரவணனையும் ராஜினாமா செய்யுமாறு அறிவுறுத்தினார். எனினும் இருவரையும் மாற்றுவதில் தலைமை உறுதியாக இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்த நேரத்தில் பாஜகவில் இருக்கும் சரத்குமாருக்கோ ஆளுநர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்போது திமுகவில் இணைந்த கையோடு சரத்குமாருக்கு கோவை மேயராகவும் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக இது கூறப்படுகிறது. இது சரத்குமாருக்கு மிக பெரிய பதவியாக பார்க்கப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.